முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. தீவிரவாதிகள் தாக்குதலை தடுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். எல்லா அதிகாரங்களும் கொண்டவையாக மாநில அரசுகளை மாற்ற சட்ட திருத்தம். சட்ட முன்னெடுப்புகளை திமுக மேற்கொள்ளும் என ஸ்டாலின் அறிவிப்பு. நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். 24 மணி நேரமும் சுகாதார குழுக்கள் செயல்பட தமிழக அரசு உத்தரவு. இலங்கை அதிபர் தேர்தலுக்காக அதிக அளவில் கைது செய்யப்படுவதாக புகார். வாக்குகளுக்காக ரணில் அரசு துன்புறுத்துவதாக தமிழக மீனவர்கள் ஆவேசம். வணக்கம். வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் இன்று முதல் கட்டமாக 24 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் முதலாவது அரசை அமைப்பதற்காக நடைபெறும் இத்தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. மொத்தம் உள்ள 90 இடங்களில் இன்று 24 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அவற்றில் 16 தொகுதிகள் காஷ்மீரிலும் 8 தொகுதிகள் ஜம்முவிலும் உள்ளன. இந்த தொகுதிகளில் பாஜக, காங்கிரஸ், தேசிய மாநாடு, மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என மொத்தம் 219 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இத்தொகுதிகளில் நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. முதல் கட்ட தேர்தலில் 3276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் வாக்களிக்க 23.27 லட்சம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் சமீப காலமாக பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகள் இடையே அவ்வப்போது துப்பாக்கிச் சண்டை நடந்து வரும் நிலையில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் மற்றும் போலீசார் இணைந்து தேர்தல் நடைபெறும் இடங்களில் அங்குலம் அங்குலமாக கண்காணித்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. வாக்களிப்பதற்கு காலையிலேயே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளில் குவிந்துள்ளனர். இரண்டாம் கட்டமாக வரும் 25ஆம் தேதி 26 தொகுதிகளிலும், 3ஆம் கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி 40 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்திற்கான சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. எல்லா அதிகாரங்களும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டுவர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திமுக எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திமுக முன்னோடிகள் முதல் தொண்டர்கள் வரை லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த இம்மாநாட்டை வாழ்த்தி மறைந்த திமுக தலைவர் கலைஞர் உரை நிகழ்த்துவது போல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் பிள்ளை, ஓங்குக திராவிட மாடல். விழாவில் சிறப்புரையாற்றிய திரு ஸ்டாலின் 75 ஆண்டு காலம் நிலைத்து நிற்கவும், கம்பீரமாக காட்சியளிக்கவும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வுடன் திமுக கட்டமைக்கப்பட்டிருப்பதே காரணம் என்று கூறினார். வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா போல் 100ஆண்டு விழா கொண்டாடப்படும் போதும் திமுகவே ஆட்சியில் இருக்கும் என்றவர், அதற்கான தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்றார். எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு இந்த அளவு செய்ததில்லை என்று கூறும் அளவு தமிழ்நாடு வளம் மிகுந்த மாநிலமாக மாறியுள்ளதாக கூறிய திரு ஸ்டாலின், அனைத்து அதிகாரங்களும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் சட்ட முயற்சிகளை திமுக முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். குறைவான நிதிவளம், அந்த நிதிவளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாத்தி காட்ட நம்மால் முடியும். எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும்.
இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சி கொள்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். மக்களுக்கு உண்மையாக இருப்பதாலேயே மக்களும் திமுகவுடன் இருப்பதாக கூறிய திரு ஸ்டாலின் அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்களிலும் திமுகவை வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எந்த கட்சியும் இப்படி ஒரு வெற்றியை பெற்றதில்லை என்று சொல்லும் அளவுக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக பெரியார் விருதை திருமதி பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருதை அறந்தாங்கி திரு மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருதை திரு ஜெகத் ரட்சகனுக்கும், பாவேந்தன் விருதை கவிஞர் தமிழ்தாசனுக்கும், பேராசிரியர் விருதை திரு வி.பி. ராஜனுக்கும், புதிதாக அறிமுகமான மு.க. ஸ்டாலின் விருதினை திரு எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்துக்கும் விழாவில் முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் தீவிரமாக பரவி வரும் இந்த வைரஸால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதித்த கல்லூரி மாணவர் ஒருவர் அண்மையில் உயிரிழந்தார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் கண்காணிப்பை கேரள அரசு தீவிரப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. நிபா வைரஸ் தாக்கியவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து வருகிறது. கேரளாவில் தீவிரமாக பரவி வரும் இந்த வைரஸால் தமிழகத்திலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு எல்லைக்குள் நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், வலிப்பு, தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் உள்ள நோயாளிகளை கண்டறிந்து உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கேரளாவை ஒட்டிய நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவலை கண்காணிக்க வேண்டும் என்றும், இந்த மாவட்டங்களில் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி அறிகுறி உள்ள அனைத்து நபர்களையும் பரிசோதிக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேரள எல்லையோர பகுதி சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் சுகாதார குழுக்கள் செயல்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து கூடலூர், நடுக்காணி, சோலாடி, தாளூர், நம்பியார்குன்னு, பாட்டவயல் உள்ளிட்ட மாநில எல்லை நுழைவு பகுதிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்நாட்டு மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக தங்களை அதிக எண்ணிக்கையில் கைது செய்வதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையில் வரும் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும், அவரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் சார்பில் சஜித் பிரேமதாச, அனுராக் குமார திசநாயக்க ஆகியோரும் அதிகார போட்டியில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். அவர்களில் அதிபர் ரணிலை ஆதரித்து மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இருந்து கடந்த ஜூன் 18 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் 160க்கும் அதிகமானோர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது கேள்விகளை எழுப்பியுள்ளது. வழக்கமான கைது நடவடிக்கையை விட அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிக கைது நடந்திருப்பதாக புகார் கூறும் மீனவர்கள், வடக்கு மாகாண மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காகவே இலங்கை அரசு தமிழக மீனவர்களை துன்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து நமது மீனவர்களை சிறைப்பிடிக்கிறது, படகுகளை சிறைப்பிடிக்கிறது, சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வது, திரும்ப அவங்கள மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயல்களை செஞ்சு அங்குள்ள மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்க ஓட்டு வாங்குறதுக்காண்டி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு இன்னைக்கு இது மாதிரியான தொடர் நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இலங்கை கடற்படை சிறைபிடிக்கும் போது ரோந்து படகுகளால் மோதி தங்கள் மீன்பிடி படகுகளை மூழ்கடிப்பதும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதும் வழக்கத்துக்கு மாறானது என்றும் தமிழக மீனவர்கள் தெரிவித்தனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதும், தமிழக மீனவர்களுக்கு மொட்டையடிப்பதும் இலங்கை மீனவர்களிடம் வாக்கு சேகரிக்கவே ரணில் விக்ரமசிங்க அரசால் செய்யப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் அரசியல் நோக்கத்துடன் கைது செய்யவில்லை என இலங்கை மீன்வள அமைச்சகம் மறுத்துள்ளது. தமிழக மீனவர்கள் கைது மற்றும் அவர்கள் மீதான தாக்குதல் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், பிரதமர் திரு மோடி, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோர் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் மத்திய அரசும் கூடுதல் கவனம் செலுத்தி தங்கள் வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வு காண உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 15 நகரங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் சுட்டெரித்த நிலையில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. சென்னை, மதுரை, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட நகரங்களில் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசுவதால் மக்கள் வெளியே வர முடியாத நிலை உருவாகியுள்ளது. திருத்தணி, அரவக்குறிச்சி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கொளுத்திய வெயிலை சமாளிக்க முடியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். செப்டம்பர்
செப்டம்பர் மாதம் இத்தகைய வெயிலை பார்த்தது இல்லை என்றும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். வெயில் அதிகமாக தான், ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் இப்படி வெயில் இது வரைக்கும் 57 வயசில் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வித்தியாசம் தெரியுது. வெளியே வரும்போது வர முடியாத அளவுக்கு இருக்குது. பயங்கரமான வெயில், எப்படி 103 இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நிறைய இதாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வெயில் காலமே கிடையாது, கோடை மழை பெய்ய வேண்டியது. ஆனால் இங்கே ஈரோட்டில் ரொம்ப வெயில் ஜாஸ்தி. மித்த மாவட்டத்தை விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். பெரியவங்களாம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். வயசானிங்க குழந்தைங்கள்லாம் வந்து இந்த வெயிலில் வந்தாங்கன்னா மயக்கம் போடுவாங்க. இதற்கிடையே தமிழ்நாட்டில் நேற்று 14 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் தகித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. வேலூர் மற்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி வெப்பம் பதிவானது. கடலூர், கரூர், பரமத்தி, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. திருச்சி, தஞ்சை, பாளையங்கோட்டை, காரைக்கால், அதிராம்பட்டினம் உள்ளிட்ட நகரங்களில் 102 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. நாகை, ஈரோடு, சென்னை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 103 டிகிரி வெப்பம் கொளுத்தியது. மதுரையில் 105 டிகிரியும், மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரியும் வெயில் சுட்டெரித்தது. தமிழ்நாட்டில் இன்று இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பம் பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பண்டிகை கால தேவை மற்றும் இறக்குமதிக்கான வரி குறைப்பு ஆகிய காரணங்களால் இந்தியாவில் தங்கத்தின் இறக்குமதி ஒரே மாதத்தில் 3 மடங்காக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாரம்பரிய செல்வத்தின் அடையாளமாகவும் சுப நிகழ்ச்சிகளுக்கான முக்கிய பரிசாகவும் போற்றப்படும் தங்கத்தின் விற்பனை ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் அதிக அளவில் விற்பனையாவது வழக்கம். 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான சுங்கவரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்ட நிலையில் 55,000 ரூபாய்க்கு மேல் விற்ற ஒரு சவரன் தங்கம் 52,000 ரூபாய்க்கு கீழே இறங்கியது. இதனால் ஜூலை மாதத்தில் சுமார் 26,000 கோடி ரூபாய் அளவுக்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 84,000 கோடி ரூபாய் அளவுக்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தங்கத்தின் இறக்குமதி ஒரே மாதத்தில் 221.41% உயர்ந்துள்ளது. அதாவது ஏறத்தாழ 3 மடங்காக அதிகரித்துள்ளது. ஆபரண தயாரிப்பில் தங்கமே முதன்மையான மூலப்பொருளாக இருப்பதால் அதன் மீதான வரி குறைக்கப்பட்டது தங்க கடத்தலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2013 ஜூன் மாதம் முதல் சுமார் 11 ஆண்டுகளாக தங்கத்தின் இறக்குமதிக்கான சுங்கவரி 15%ஆகவே இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் அதில் கலந்து கொள்வது குறித்து அதிமுக தலைமை கழக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. அதில் பாஜக மற்றும் பாமக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியிருந்தார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முறையாக அழைப்பு விடுத்தால் பங்கேற்பது குறித்து பரிசீலிப்போம் என்றார். ஏற்கனவே அங்கேயே சொல்லிட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் இணைத்துக் கொள்வோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 84. பெங்களூருவில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கியிருந்த சகுந்தலாவுக்கு நேற்றிரவு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் நடிகையாக திகழ்ந்த சகுந்தலா 1970ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான சிஐடி சங்கர் படத்தில் நடித்ததால் சிஐடி சகுந்தலா என்று அழைக்கப்பட்டார். சேலம் மாவட்டம் அரிசிபாளையத்தைச் சேர்ந்த சகுந்தலா படிக்காத மேதை, கை கொடுத்த தெய்வம், திருடன், தவப்புதல்வன், வசந்த மாளிகை, நீதி, பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், பொன்னூஞ்சல், என் அண்ணன், இதய வீணை என ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்களிலும் நடித்துள்ளார். சினிமாவில் இருந்து விலகிய பிறகு தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து வந்தார். சகுந்தலாவின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
தந்தை பெரியார் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு கேரளாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடிய வைக்கத்தப்பன் கோவில் வீதிகளில் பெரியாரிய பற்றாளர்கள் ஊர்வலம் சென்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள பெரியாரின் நினைவகத்தில் கேரள பெரியாரிய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பெரியாரிய அமைப்பினர் முகநூல் மூலம் ஒன்றிணைந்து வைக்கம் போராளிகள் என்ற பயண குழுவை உருவாக்கியுள்ளனர். இக்குழுவினர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரியார் போராட்டம் நடத்திய வைக்கம் வைக்கத்தப்பன் கோவில் வீதிகளில் கருப்பு சட்டை அணிந்து முழக்கமிட்டவாறு 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். இந்த வைக்கம் போராளிகள் பயண குழு என்கிற இந்த குழுவை அமைத்திருக்கிறோம். இதில் பல்வேறு பெரியார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் வெவ்வேறு அமைப்புகளில் இருந்தாலும் அடிப்படையில் பெரியார் தொண்டர்கள் என்கிற நிலையில் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு ஒரு சிறப்பு செய்ய இருக்கிறோம். அடுத்த ஆண்டு மலையாளம் மற்றும் ஆங்கில மொழியில் பெரியாரின் கொள்கைகள் மற்றும் வைக்கம் போராட்டத்தில் அவரது பங்களிப்பு ஆகியவற்றை அச்சடித்த நோட்டீசுகளை விநியோகிக்க உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் வட மாநிலங்களிலும் பெரியார் கொள்கைகளை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். எல்லா அதிகாரங்களும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டுவர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திமுக எடுக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்நாட்டு மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக தங்களை அதிக எண்ணிக்கையில் கைது செய்வதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.